இந்த குருகுல பிரச்சனை வந்தபோது வாவேஸ் ஐயர் எழுப்பிய கேள்வி அதுதான் முக்கியமானது. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வாவேஸ் ஐயர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, குருகுலம் நடப்பது தமிழ்நாட்டில், இதுல ஓமந்தூர் ரெட்டியாருக்கும் கன்னட ஈவே ராவுக்கும் என்ன ஈவே ராமசாமிக்கும் இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டவர். இந்த முதன்முறையாக இந்த பிரச்சனையை எழுப்பியது பார்ப்பனர்கள் என்பதற்காக அதை சொல்றேன். இதை பிரிவினையை எல்லாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அன்றைய இந்த சீமான்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழர் திராவிடர் பிரச்சனையை கிளப்பக்கூடிய கும்பல் எல்லாம் அதனுடைய வழி வந்தவர்கள் தான். அன்றைக்கு இந்த கேள்வியை எழுப்பியவர் வாவேஸ் ஐயர். அது ரொம்ப முக்கியமானது. குருகுலம் நடப்பது தமிழ்நாட்டில், இதுல கன்னடர் ஈவேராவுக்கும் தெலுங்கர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு இதுல என்ன சம்பந்தம் என்று அந்த பிரச்சனை கேட்டார். அப்ப இந்த பிரச்சனை எங்கிருந்து வருதுங்கிற இன்னைக்கு சீமானுடைய குரலுக்கெல்லாம் எது மூலம் என்பதற்காக சொல்றேன். இதான் அவர்களிடத்திலிருந்து வந்த குரல். சோ அப்ப இருந்து இந்த திராவிடர் தமிழர் பிரச்சனைகள் எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. திராவிடர் என்கிற சொல் தந்தை பெரியார் கண்டுபிடித்த சொல் அல்ல. தந்தை பெரியாருக்கு முன்னாலேயே டாக்டர் நடேசனார் 1912ஆம் ஆண்டு பார்ப்பன அல்லாதார் சங்கம் நடந்தபோது, அந்த பார்ப்பன அல்லாதார் சென்னை ஐக்கிய சங்கம் மன்னிக்கணும், பார்ப்பன அல்லாதார் சங்கம் 1909, அதற்கு பிறகு 1912 சென்னை ஐக்கிய சங்கம் வந்தபோது அந்த சங்கம் அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லுகிற போது பார்ப்பனர் அல்லாதாருக்கான நலனுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம். அந்த சங்கத்திற்கு டாக்டர் நடேசனார் பெயர் சூட்டினார். ஏன் அந்த குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற பார்ப்பனர்களை முன்னிறுத்தி அவர்கள் அல்லாதார் நம்ம சொல்லணும், நமக்கு ஒரு அடையாளம் ஆரியர்கள் அல்லாதவர்கள் திராவிடர்கள் என்கிற அடையாளத்தோடு வச்சுக்கலாம் என்று சொன்னார். இது பெரியார் சொல்வதற்கு முன்னாலேயே டாக்டர் நடேசனார் சொன்ன செய்தி. அதற்கு முன்னால் அயோத்திதாச பண்டிதர் திராவிடர் என்கிற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப இது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதற்கு முன்னால் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று சொல்லி இருக்கிறார்.